ஓகே கைஸ், கொளச்சல்லேருந்து கிளம்புறோம். செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லை அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். கைஸ், இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்து 2 சைடுமே நிறைய வீடும் இருக்குது. எனக்கு என்ன இப்போ ஒரு பிரச்சனைனா, கொஞ்சம் தூரம் ஒரு கிலோமீட்டருக்கு தாண்டும் போதுமே ஏதாவது ஒரு வீட்டில் இருந்து சிக்கன் குழம்பு வாசனை அடிக்குதுங்க. இன்றைக்கி சண்டே. இவ்வளோ நேரம் எனக்கு சுத்தமாக பசிக்கவே இல்லை. இப்போ பசி எடுத்துக்கிச்சு. அப்படியே வந்துகிட்டே இருந்தோம். பயங்கரமாக வந்து தண்ணி தாகம் எடுத்துச்சு. சரி, இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினேன். இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஒன்று வச்சுருந்தாங்க, நொங்கு சர்பத். இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். சர்பத்து தான், ஆனால் அதில் வந்து உள்ள நொங்கு போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே காய்ஸ், ஸோ இங்கே தான் வந்து தண்ணி குடிக்கலாம் நிறுத்தினேன் ஆக்சுவலாக. ஆனால் தண்ணி குடிக்கலை. ஒரு இளநீ 40 ரூபாங்க. அது பரவாயில்ல, நம்ம ஊர்லேயே 40 ரூபா 50 ரூபா தான் விற்கிறாங்க. ஸோ ஒரு இளநீ, அந்த நொங்கு சர்பத் செம்மையாக இருந்துச்சுங்க. அது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நொங்கு சர்பத் சாப்பிட்றேன். சூப்பராக இருந்துச்சு. அதனால் நொங்கு சர்பத் 2 சாப்பிட்டேன். ஸோ கைஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆச்சு. இங்கேருந்து 22 கிலோமீட்டர் ப்ளஸ் 35 மினிட்ஸ் காட்டுது. ஓகே, டன். போயிட்டே இருக்கலாம். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது என்ன இடம் பேர்? தேங்காய்பட்டினம். தேங்காய் வாங்க போறியான்னு கேட்காதீங்க, ஊர் பேர் மட்டும்தான் அது. இங்கே வந்து மேப்பில் இங்கே வந்து ஒரு இடம் நல்லா கொஞ்சம் கடலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் சும்மா பார்க்கலான்ட்டு போகிறோம். ஏய்யோ, ரோடு இல்லையோ, மண்ணில் தான் போகணும். சில பேர் லெஃப்டில் போகிறாங்க, நம்ம ரைட்டில் போனோம். போய் பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குங்க. கொளச்சலில் நம்ம பார்த்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரிட்டன் நம்மளோட கடைசி டெஸ்டினேஷனுக்கு போகலாம். லைட்டாக வந்து இடுப்பெலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கமாவது ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாங்க. ஒரு ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது, பட் போய் பார்க்கலாம். அது சரி கைஸ், செம்மையாக இருக்குங்க. வேறு லெவல். அம்மாடி, கீழே தண்ணியில் இறங்க முடியலனாலும் இப்படி பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது. இதுதான் தேங்காய்பட்டினம்.
சும்மா ட்ரை பண்ணலாம், போக முடியுமான்னு தெரியல வண்டி இருக்கிற கண்டிஷனில். மாட்டிக்கும். அங்கே போய் நின்றுடலாம், ஆனால் ரிட்டன் வர்றது கொஞ்சம் கஷ்டம். காய்ஸ் ஏடிவி இருந்ததுன்னா சூப்பராக வரலாங்க. வண்டியில் இருக்க ஆயில் சீல் ஃபுல்லாக காலியாக போகுது. போய் பார்க்கலாம். ஓ காய்ஸ், ஓரளவுக்கு வந்துட்டோம். முன்னாடி ஃபோக் அடிக்குது, நல்லாவே தெரியுது. ஓகே, இதுக்கு மேலே ரிஸ்க், ஏன்னா பள்ளம் பெருசு பெருசாக இருக்குது. வேற லெவலுங்க. இந்த மாதிரி இடம் தான் நான் எதிர்பார்த்தேன். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பள்ளம் அதிகமாக இருக்குது, போக முடியாது. ஆனால் ஒரு ஹிமாலயனோ இல்லை ஏடிவி எது இருந்தாலும் சரி அங்கே வரைக்கும் போகலாம். அப்பா 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 அப்பா, கையெல்லாம் செம்ம வலிங்க. தலைவனை தூக்கிட்டு போய் அங்கே நிறுத்திட்டாங்க. ஜாலியாக கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கடல் காற்று வாங்கட்டும் அப்படின்ட்டு. இதில் நடந்து போகிறதே கொஞ்சம் அப்படியே தடுமாறும். ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உள்ளே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். திரும்பி வெளியில் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறேன்னு தெரியல, ஆனால் எடுத்துகிட்டு வந்துடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே மட்டும்தான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி இது பார்த்ததுலேயே ஓரளவு ஃப்ளாட்டாக இருந்துச்சு, அதனால தான் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம வண்டிங்கிறனால, அதாவது R15ங்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சஸ்பென்ஷன்லாம் 2 டைம் தட்டுச்சு. ஏற்கனவே வந்து ஆயில் சீல் போயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் எப்போ வர போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் பாட்டு உள்ளே போயிட்டேன். லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் இருக்க பைக்கு, இவன் எக்ஸ்பல்ஸு ஹிமாலயன் மாதிரி பைக்கெலாம் இருந்துச்சுன்னா போயிட்டே இருக்கலாங்க, அந்த எண்டு வரைக்குமே போகலாம். ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழிலாம் அதிகமாக இருக்குது, பெருசு பெருசாக இருக்குது. டயர் உள்ளே மாட்டிக்கிச்சுன்னா வண்டியை தூக்கணும். இங்கே சுற்றி யாரும் இல்லை, ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிட முடியாது. சரி, அதெல்லாம் ரிஸ்க் எடுக்க வேணாம், இவ்வளோ தூரம் போனதே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிறுத்திட்டேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த பாதையெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒரு ஆஃப் ரோட் பைக் இருந்துச்சுன்னா ப்ராப்பராக பண்ணலாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் இதில் என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பள்ளம் இருக்கோ அந்த இடத்துல சின்ன சின்ன கல் போட்டு ஓரளவுக்கு வந்து மேடு ஏற்றிட்டாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு வண்டி உள்ளே போய் சிக்கலை. Walking alone, the streets are empty. The only thing I can see is my own silhouette. I'm getting stronger, step by step. The clock is ticking, but there's no time for regrets. I've been flying from town to town, from London to Taiwan. I've been all around the globe, trying to protect your soul. We are heroes tonight. We will fly above the sky. We are heroes tonight. I need you to hear and don't show any fear. I've been flying from town to town. Guys, successfully done.